அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலைவாய்ப்பு வெளிவந்த உடனே அது சம்பந்தமான ப்ராப்பர் என்ன இருக்கோ நம்ம அதை அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதோடு விடாமல் அடுத்து அந்த வேலைவாய்ப்பு குறித்து அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்ன வரும், என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அதுக்கு உண்டான ப்ரூஃபோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு கால்ஃபர் செய்யப்பட்ட ஃபீல்டு சர்வேயர் டாட்ஸ்மனுடைய 4வது கட்ட கலந்தாய்வு முடிந்து தற்போது 5வது கட்ட கலந்தாய்வுக்காக டிஎன்பிஎஸ்சி அந்த 5வது கட்ட கலந்தாய்வுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய எண்களை இப்போ இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 22ல் வெளியான ஒரு கலந்தாய்வு. அப்போ என்ன பார்த்திங்க அப்படின்னா 22ல் வெளியாகி முதல் கட்ட கவுன்சிலிங்கு அப்புறம் செகண்ட் கவுன்சிலிங்கு முடிஞ்சு எல்லோரும் போஸ்டிங் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்களில் பாதி பேர் டிஎன்பிஎஸ்சி ஏஇ போயிட்டதால் அவங்க ஜாயின் பண்ணாமல் போயிட்டாங்க. அப்படி ஜாயின் பண்ணாமல் போனவங்க எத்தனை பேர் அப்படின்ட்டுருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணாமல் போனவங்க எத்தனை பேர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஒர்க் பண்ணிவிட்டு ஏஇ போஸ்ட் வந்தோடனே அவங்க போனவங்க எத்தனை பேர் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போனவங்க போக கவுன்சிலிங்கில் போய் போஸ்ட்டை தேர்வு பண்ண பிறகு அவங்க ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்களுடைய பர்சனலு. ஸோ அதனால் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி திரும்ப ஒரு கவுன்சிலிங் வைங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அதுக்கே இருப்பாங்க இல்லைங்களா வெயிட்டிங் லிஸ்ட்டில், அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போஸ்ட் கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாட்டினாதே நாங்கள் அடுத்த கவுன்சிலிங் வைப்போம். ஒரு கவுன்சிலிங்கில் வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகாட்டி தான் நாங்கள் அடுத்த கவுன்சிலிங் வைப்போம். அப்படிங்கும்போது கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆன பிறகு அது வேக்கண்ட்டுன்னு காட்டாது. அதனால் எப்படி நாங்கள் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் போய் செகண்ட் கவுன்சிலிங்கில் போய் வேலை கிடைக்காம கொஞ்சம் ஒரு 2 மார்க் அவங்களுக்கு முன்னால் ஒரு 2 பேர் 1 பேர் சீட்டில் மிஸ் ஆனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகப்பட்ட வேக்கன்சி ஜாயின் பண்ணாமல் சும்மா கிடக்கு. ஸோ அந்த வேக்கன்சி நமக்கு ஃபில்லப் பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சி பண்ண மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லி அவங்க கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, வழக்கு போடுறாங்க. கோர்ட்டில் வழக்கு போட்டு அதை முறையாக ஃபாலோ பண்ணி இந்த வழக்கு போட்டு இந்த ப்ராசஸ் போகும்போதே இந்த ஐடிஐ பிஎஸ்டியை முடித்தவங்க அவங்களுக்கு மட்டும் தேர்ட் கவுன்சிலிங் வச்சு அவங்களுக்கும் போஸ்டிங் போட்டுடுறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக எடுத்து நீதிமன்றத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணி லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய வாதம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, வேக்கன்சி ஃபில்லப் ஆன பிறகு திரும்ப அதை எடுத்து போகிறதுங்கிறது முடியாத ஒரு காரியம் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சியுடைய ஆர்கியூமெண்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸாமு கீழே ஒரே போஸ்ட்டு ஒரு கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரே போஸ்ட்டு ஒரே விதமான போஸ்ட்டு மட்டும் ஃபில்லப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டு ஃபில்லப் பண்ணுவோம். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன், அப்புறம் சர்வேயருக்கு அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் 3 விதமான போஸ்ட் இருக்குது. அதனால் எங்களால் இதை எடுத்து இது பண்ணுறது ஒரு இதாக இருக்குது, எக்ஸ்ட்ரா பணியாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வாதங்கள் அப்படி போகும்போது கோர்ட்டு ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியை அடுத்த ரேங்க் லிஸ்ட்டில் அடுத்து உள்ளவங்களுக்கு நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டரை வெளியிடுறாங்க. அந்த ஆர்டனுடைய அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு, அது மட்டும் இல்லாமல் சர்வேயருக்கு அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு 4ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்தி எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா 500க்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. இந்த 500க்கு மேற்பட்ட வேக்கன்சியில் ஃபில்லப் ஆனது போக ஃபில்லப் ஆகாத வேக்கன்சிக்கு இப்போ மீண்டும் ஒரு கவுன்சிலிங் வைக்கிறாங்க. நம்ம கூட அதை வீடியோ போட்டிருந்தோம், எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு, எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை அப்படின்னு. அப்போ ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி போக ஃபில்லப் ஆகாத வேக்கன்சிக்கு 5ஆம் கட்ட கலந்தாய்வு திரும்ப வைப்பாங்க அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்.
சில பேர் வந்து இல்லை வைக்க மாட்டாங்க அப்படி பண்ணாங்க. நம்ம சொல்லியிருந்தோம், ப்ராப்பராக சொல்லியிருந்தோம், 5ஆம் கட்ட கவுன்சிலிங் வைப்பாங்க, எந்தெந்த வேக்கன்சியெல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதனால் 5th பேஸ் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தாங்க எங்ககிட்ட. நான் கண்டிப்பாக கவுன்சிலிங் விட்டுருவாங்க அப்படி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 5ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு தேவையான அறிவிப்பை விட்டுருக்காங்க. இது எல்லாம் இந்த எக்ஸாமுடைய ஹிஸ்ட்ரி. டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாமில் கால்ஃபர் பண்ணுறாங்களா, ரிசல்ட்டு வருதா, அப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட் வர்றாங்களா, கவுன்சிலிங் கூப்பிட்றாங்களா, கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆச்சுன்னா அந்த எக்ஸாமோட டோட்டல் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. ஃபில்லப் ஆகுனா கவுன்சிலிங் 2 வைப்பாங்க, ஃபில்லப் ஆகிரும், முடிஞ்சிச்சு. இதுதான். ஆனால் கவுன்சிலிங்கில் போஸ்டிங்கை வாங்கிட்டு அவங்க எல்லாருமே ஏஇயாவோ இல்லை வேறு போஸ்ட்டோ போயிட்டாங்க அப்படின்னா அவங்க யாருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வரமாட்டாங்க. இதை விட பெரிய போஸ்டிங் கிடச்சா அதுதான் போவாங்க. அப்படி போன போஸ்டிங்கெல்லாம் அப்படியே விட்டுறாமல் கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக ஜாயின் பண்ணாட்டியும் இது பண்ணுறதில்ல அப்படி சொல்கிறதில்ல. எந்த விதமான லாஜிக்குமே கிடையாது. ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி தானே. ஸோ மீண்டும் கவுன்சிலிங் வச்சாங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே போஸ்டிங் வாங்கினவங்க போக மீதம் கிடைக்கும்ல அப்படின்னு வந்து இவங்க கேஸ் போட போய் தான் இனி வருங்காலங்களில் டிஎன்பிஎஸ்சி தான் பண்ண மாட்டாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்கள கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு எக்ஸாமில் ஒருத்தர் வந்து பாஸ் ஆகி கவுன்சிலிங் போகிறதே பெரிய விஷயம். இதே மாதிரி இன்னொரு கவுன்சிலிங் நம்ம போக முடியுமானா நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு வருஷமும் காம்படிஷன் ஹெவியாக கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு எக்ஸாமில் ஒரு கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் வாங்க போகிற நேரத்தில் நமக்கு முன்னால் உள்ளவரோட போஸ்டிங் முடியுது அப்படின்னா அது விட ஒரு பெயினாக இருக்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகிடுச்சு தான், ஆனால் அவன் ஜாயின் பண்ணல இல்லை, அப்போ அந்த வேக்கன்சி வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. அதனால் அந்த வேக்கன்சியை அடுத்த ரேங்க் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு ஃபில்லப் பண்ணலாம், தப்பு இல்லை, நியாயமான கோரிக்கை தானே அப்படின்னு அவங்க நீதிமன்றத்தில் போட்டு நீதிமன்றம் மேலே வந்து அது ஃபஸ்ட்டு வெளியான தீர்ப்பில் வந்து முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் மீண்டும் திரும்ப அப்படி விடாமல் சோர்ந்து போகாமல் திரும்ப அப்பீல் போய் அவங்க அன்னைக்கு கஷ்டப்பட போய் தான் இன்றைக்கி இந்த 5th கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் தேர்வு செஞ்சுருக்காங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கி பலன் பெறுறாங்க. 4th கவுன்சிலிங்கில் பலன் பெறக்கூடியவங்க கூட அவங்க கேஸ் போட்டு ஜெயித்தாங்க போனாங்க வச்சுக்கலாம். ஆனால் 5ஆம் கட்ட கலந்தாய்வில் யாரெல்லாம் போகிறீங்களோ நீங்கள் உங்களுடைய இப்போ 5ஆம் கட்ட கலந்தாய்வில் போஸ்டிங் போக போகுது இல்லையா, சில பேர் போஸ்டிங் வாங்க போகிறாங்க. இவங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தது அந்த வழக்கு போட்டவங்க தான். 4th கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் தேர்வானாங்களோ அவங்களும் சரி, 5th கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் தேர்வாக போகிறாங்களோ அவங்களும் சரி, நீங்கள் எல்லாருமே வந்து நன்றி சொல்ல வேண்டியது அந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுக்காக 3 கேஸ் போட்டாங்க இல்லைங்களா, கவுன்சில் போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணுங்கன்னு, அவங்க தான். அவங்க மட்டும் கேஸ் போட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தீர்ப்பு வந்தாலும் திரும்ப அதை அப்பீல் போய் அவங்க போகலை அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் யாருமே போஸ்டிங் வாங்கியிருக்க முடியாது. இந்த 5ஆம் கட்ட கலந்தாய்க்க நீங்கள் வந்து உங்களுக்கு அழைப்பணி வந்திருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். அது யார் அப்படின்னு நம்ம ப்ராப்பராக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பிலே அவங்க நேம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதோடைய ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த 5ஆம் கட்ட கலந்தாய்வுக்கான என்ன போட்டிருக்காங்க, கவுன்சிலிங் போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அவங்களோட ஆணையை வந்து பேஸ் பண்ணி வந்து 9/4/25 வெளியான அந்த நீதிமன்றத்தினுடைய ஆணைகளை பேஸ் பண்ணி 5ஆம் கட்ட கலந்தாய்வு வைக்கிறாங்க. என்றைக்குன்னா 13 அக்டோபரில். ஸோ 13 அக்டோபரில் டிஎன்பிஎஸ்சியில் 5th பேஸ் கவுன்சிலிங் நடக்குது. 2022ஆம் ஆண்டு வெளியான ஃபீல்டு சர்வேயோடைய 5th பேஸ் கவுன்சிலிங்கு 25 அக்டோபரில் நடக்குது. ஓகேங்களா, இவங்க எல்லாம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து போஸ்டிங் கிடைக்குமானா அப்படி கிடையாது. இவங்களில் எவ்வளோ போஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கோ அவங்கள தான் கூப்பிட்டு போஸ்டிங் போடுவாங்க. ஏன்னா சார் அதிகமாக கூப்பிட்ருக்காங்களே அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் என்ன சொல்லியிருக்கோம், இதோட ஃபுல்லாக முடிச்சிடணும் இந்த 5th பேஸ் கவுன்சிலிங்கோட, அடுத்தது கன்டினியூ ஆகக்கூடாது நினைப்பாங்க. அவ்வளோ ஓகேங்களா. ஸோ 5th பேஸ் கவுன்சிலிங்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய இமெயில் செக் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் செக் பண்ணுங்கள். இப்போ நான் காமிச்சேன்ல இந்த நம்பரை நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்புறம் வந்து உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, மெமோரண்டம் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சிபியும் கவுன்சிலிங்கும் அக்டோபர் 11 நீ போகல அப்படின்னா அடுத்து உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படாது. ஸோ நீங்கள் எந்த பேஸில் வாரீங்க, அதாவது உங்களுடைய வயது, உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய பிஎஸ்டிஎம்,
நீங்கள் விடோவாக இருந்தால் அதுக்கு உண்டான சான்றிதழ், அப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள்டாக இருந்தால் அந்த சான்றிதழ், எக்ஸர்வீஸ் மேனு, அப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எல்லா சான்றிதழுடைய ஒரிஜினலையும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். அவங்க கவுன்சிலிங் உங்களை செக் பண்ணி சிவி செக் பண்ணி தான் அவங்கள கவுன்சிலிங் அனுப்புவாங்க. கவுன்சிலிங்கில் உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிது அப்படின்னா ஓகே. கிடைக்கல அப்படின்னா அவங்க கம்பெனிகளில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் மேக்ஸிமம் அன்றைக்கே ஃபில்லப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஒன் டே தான் போட்டிருக்காங்க, ஃப்ரம் டூன்னு போடல. இன்றைக்கி 2 நாள் அப்படி போடவே இல்லை, 13 அக்டோபர் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அன்றைக்கோட கவுன்சிலிங் முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 5th பேஸ் கவுன்சிலிங்க்கு நீங்கள் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த எண்கள் தான் 5th பேஸ் கவுன்சிலிங் என்ன பண்ணுறாங்க, தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாம் இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அவங்களுக்கு தெரியாமே இருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு, ஓகேங்களா? அந்த மாதிரி சில பேர்லாம் சார் நான் என் நம்பர் இருக்குது, ஆனால் நான் கவுன்சிலிங் முடிஞ்ச அடுத்த நாளே நான் பார்த்தேன்பாங்க சில பேர்லாம். அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுனாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ உன் நம்பர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள். நம்பர் இல்லை அப்படின்னா கூட அவங்க இமெயிலில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இது டீட்டெயிலு. ஸோ 13 அக்டோபர் அன்னைக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது, 5th பேஸ் கவுன்சிலிங்கு. அதுக்குண்டான இது. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு ஒரு மெமோரண்டம் அனுப்புவாங்க. அதை நீங்கள் பிரிண்ட்டு போடும்போது அதில் என்றைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்கு, என்ன டேட், அதாவது டேட்டு ஓகே தான், அந்த டைமிங் எப்போ, எந்த டேபிளில் போகணும் அப்படின்னு ஒன்று விடுவாங்க. அது இன்னும் விடலை அதை அவங்க ரிலீஸ் பண்ண உடனே நான் உங்களுக்கு அதை வீடியோவாக நீங்கள் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் போய் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய டீட்டெயில். ஸோ தேர்வு செய்யப்பட்டவங்க நம்முடைய வாழ்த்துக்கள். வெயிட் பண்ணுங்கள். போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.